நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும், அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனன ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலமாக்கி கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நாம் சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும், இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். அன்பிற்கு உரித்தான மேஷ ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகுவது எவ்வாறு பலன்கள் எடுக்க போகிறீங்க? உங்களுடைய ராசிக்கு ஆல்ரெடி 11 சனி பகவான், 11 பாவி இருப்பது நல்லது. 11ஆம் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கார் 3ஆம் பார்வையாக. ஆனால் இப்போ வக்ரகதி ஆகிறார். வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே மந்தக்காரகன் சனி பகவான் இன்னும் மந்தமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை. அப்போ ஒரு காலச்சக்கரத்தில் சனி பகவான் சுழற்சி என்பது மந்தம், அதிலும் இன்னும் கொஞ்சம் மந்தம் அப்படின்னா உங்களுடைய காலங்களை நீங்கள் அந்த சுழற்சிக்கு ஏற்றமாறு சாதுகாரமாக கடந்து செல்ல வேண்டும். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம், அதனால் 11ஆம் இடத்திலிருந்து திரும்பி பார்வையாக ஆன்டி கிளாக் வாய்ஸில் பாருங்கள். ஏற்கனவே ராகு கேதுக்கள் எப்பயுமே வர்க்க கிரகங்கள், வக்ர கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய வரிசையில்
சனி பகவான் இப்போ வக்ரமாகிறது பின்னோக்கி பார்வையை செலுத்துறார். அதனால ஆல்ரெடி மகரத்தில் இருந்து உங்களுடைய பாவங்கள் என்னென்ன சூழ்ச்சிகள் நடந்ததோ அதனுடைய காரகத்துவ தன்மை மீண்டும் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றும் குறையில்லை. இருந்தாலும் இந்த மேஷ ராசிக்கு வக்ரகதியான இந்த சனி பகவான் மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? நம்ம பாதத்தின் பிரகாரம் போக வேணாம், ஓவரால் நட்சத்திர ரீதியான விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல இந்த அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரகதியானது முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம். ஆமாம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய முதல் 90 நாட்கள் இந்த வக்கர பயிற்சி, வக்கர நிவர்த்தி, வக்கரகதி உங்களுடைய பாசிட்டிவ் கொடுக்கும். இழந்த செல்வங்களை மீட்க கொடுக்கும், இழந்த வேலைகளை மீட்டு கொடுக்கும், சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும், திருமண பாவங்களை ஆக்டிவேட் பண்ண வைக்கும், வண்டி வாகன யோகங்களை கொடுக்கும். இந்த வக்கர கதியானது முதல் 90 நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும். அடுத்து வரக்கூடிய இந்த 50 நாட்கள் 3/10/2024 15/11/2024 வரை இந்த அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அப்போ பெருமுயற்சிகள் செய்யக்கூடாது. வீடு மண் வாங்கக்கூடிய பாக்கியம் வந்தால் கொஞ்சம் சற்று தள்ளி போடுங்க. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்போ வழக்குகளில் கவனமாக இருங்க. வழக்குகள் வருதா சரண்டர் ஆகிடுங்க. அப்போ எந்த காலம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த சனியானது பாக்கியத்தை கொடுக்க போகிறது? முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய இந்த சனி வக்கர பயிற்சியை மேலும் மிகப்பெரிய ஒரு பலமாக ஆக்கிக்கொள்ள விநாயக பெருமான், பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயனுடைய வழிபாடு, சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். இந்த 5 மாத காலமும் நீங்கள் விநாயக பெருமானுடைய வளர்பிறை சதுர்த்தி ஆகட்டும், தேய்பிறை சதுர்த்தி ஆகட்டும், கம்பல்சரி வழிபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை எடுத்துக்கோங்க. சனிக்கிழமையான பகவான் ஸ்ரீ ராமனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயருடைய வழிபாடை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. மேஷ ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம்? இந்த வக்ரகதியில் உள்ள சனி பகவானுடைய பிரார்த்தனை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல் 90 நாட்கள் மிக 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 கவனம். சொத்து விஷயத்தில் கவனம், வேலை விஷயத்தில் கவனம், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனம், அப்போ வண்டி வாகனத்தில் சற்று கவனம். அப்போ கவனம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். காலம் எல்லா விஷயத்தையும் தான் கொடுக்கும். இலையுதிர் காலம் கொடுக்கும், மழைக்காலம் கொடுக்கும், வெப்ப காலம் கொடுக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடல் சூழ்நிலை நம்ம மாற்றுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் மாற்றுறோம், வீடுக்கு அதுக்குண்டான சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது மாதிரி தான் இந்த காலம். இந்த காலத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வரக்கூடிய 50 நாட்களும் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் கொடுக்கிறார். ஏன்னா இந்த சனி பகவான் சதயம் 4க்கு போகும்போது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் கொடுப்பார். புரட்டாதியில் இருக்கும் வரை கவனம் அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு கைட்னஸ் தான் கொடுத்துட்டு வரேன். எச்சரிக்கை மட்டும்தான் சொல்கிறேன். அதில் என்ன கவனம் வேண்டும், எப்படி கவனம் வேண்டும்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிங்க. அதுக்கு உண்டான தீர்வை பாருங்கள். பரணி நட்சத்திரக்காரர் செய்ய வேண்டிய விஷயம், இந்த சனி பகவான் வக்ரகதியாக இருக்கும் வரையில் மேற்கு பார்த்த பகவானை சேவாத்தி பண்ணுங்க. அது முருகப்பெருமானாகட்டும், பெருமாளாகட்டும், விநாயகனாகட்டும், பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகட்டும், சிவபெருமானாக இருக்கலாம், எந்த ஆலயம் வேணாலும் இருக்கலாம். பரணி நட்சத்திரக்கார் இந்த வக்ரகதி முடியும் வரை மேற்கு பார்த்த ஆலயங்கள் எந்த பகவானுக்கு என்ன கிழமை உகந்ததோ அந்த கிழமையில் நீங்கள் போய் சேவார்த்தி பண்ணீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இருந்தாலும் பரணி நட்சத்திரக்கால் முதல் 90 நாட்கள் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த நேரத்தில் புது முயற்சி செய்யலாமா? முதல் 90 நாட்கள் வேணாம். வேலை வாய்ப்புகளை மாற்றலாமா? வேணாம். அப்போ வண்டி வாகனத்தை வாங்கலாமா, விற்கலாமா? முதல் 90 நாள் விட்டுடுங்க, இதே வண்டி ஓடட்டுமே அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் வந்துடுங்க. இன்னும் அனலைஸ் தெரினா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள், ஆமாம், 92 நாட்கள் சாதகம். 90 நாட்கள் சொல்லலாம், 92 2 நாள் முன்ன பண்ண இருக்கலாம்.
முதல் 90 நாட்கள் உங்களுடைய காலம், அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் மிக மிக கவனம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்களில் உங்களுக்கு உண்டான காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சொத்து விஷயமா செய்யுங்க, வண்டி வாகனமாக செய்யுங்க, திருமண பாவமாக ஆக்டிவேட் ஆகும், அனைத்து விஷயம் தீரும். ஒரு ராசிக்கு பொதுவான கருத்தை சொல்லிட்டு தள்ளிட்டு போகிற விஷயங்கள்லாம் கிடையாது. என்னுடைய நேயர்கள், இந்த தொடர்ச்சியாக என்னை பார்த்து கொண்டிருந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலுடைய என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்குள்ளாதாக காக்க வேண்டும். பொதுப்படையான பொதுவான கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட மாட்டாது. நட்சத்திர ரீதியான சரியாக இருந்தால் சரி, தவறுன்னா சரி, ஒரு கைட்னஸ், ஒரு எச்சரிக்கை, அவ்வளோதான். அந்த எச்சரிக்கையினுடைய பாதுகாப்பு கவசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த ஆலயம் உங்களுக்கு தீர்வை தரும், எந்த ராசிக்கு உங்களுடைய தீர்வை தரக்கூடிய ஆலயம் அப்படின்றத தெரிஞ்சு புரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கை இனி வரும் காலம் வசந்த காலம் ஆக்கிக்கொள்ள. அப்போ மேஷ ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆற்றங்கரை, குளக்கரை, ஏரிக்கரை தெய்வங்களை வழிபடுவது இந்த சனி பகவானுடைய வக்ரகதியினுடைய பலாபலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஒரு நெகட்டிவ் கூட வரட்டும், அப்போ ஆத்தங்கரில் என்ன தெய்வம் இருப்பா? அங்காளம்மா இருக்காளா? அப்போ கங்கை அம்மா இருக்காளா? அப்போ காளி தேவி இருக்காளா? யாருன்னு பாருங்க. அப்போ ஐயனார் இருக்காரா? ஊர் எல்லை தெய்வங்களை வழிபடும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஊர் எல்லை தெய்வம், ஆத்தங்கரை ஓரத்தில் உள்ள தெய்வம், குளக்கரை தெய்வம், சும்மா ஒரு கல் மட்டும் வச்சு வழிபண்டிருப்பா. இதான் பாரம்பரியமாக பண்ணுவார். அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் இப்போ வரக்கூடிய சனி வக்ரகதி ஆகிறதுலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள கவசமாக அந்த அம்பாள், அந்த பகவான் உங்களுக்கு சேவார்த்தி பண்ணுவார்கள். அனைத்து மேஷராசி நண்பர்களே, உங்களுக்கு நட்சத்திர ரீதியான தீர்வுகளை சொல்கிறேன். தயவு செய்து இதை 100% நம்பிக்கை வைத்து இதை பார்க்கக்கூடிய நேர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறது பாதிப்பிலிருந்து விடுவித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அஷ்டமத்தில் கூட இருக்கட்டும், அப்போ சஷ்டாம்சம் இருக்கட்டும், சனி தசா புத்தி நடக்கக்கூடிய நண்பர்கள் கூடுதலான பலன்களை எடுப்பார்கள். கூடுதலான விஷயமே அவங்களுக்கு தான் நடக்கும். இந்த முழு பலன், வக்ரகதி ஆகக்கூடிய முழு பலனே சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனி அந்தர சூட்சமங்கள் நடக்குதா, இவங்களுக்கெல்லாம் இந்த பலன் முழுமையாக வேலை செய்யும். அப்போ மற்ற தசாபுத்தி நேயர்களுக்கு சற்று குறைவாகத்தான் இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இருந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருப்பது சற்று கவனம், கூடுதல் கவனம் வேண்டும், அவ்வளோதான். ஒரு மழை வருதுன்னா நம்ம ரெயின் கோட் போட்டுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கால்குலேஷன் தான் இது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரக்காரர்கள், கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்ன பரிகார விதிகள் சொன்னனோ அதை கடைபிடித்து இந்த 140 நாளும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு கவசம் உண்டான நாளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாக கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது? உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேர்களுக்கு கிடைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.